So good evening students. Today we will see the current affairs analysis dated from 13th November 2020. First news, production linked incentive, that is means subsidy. So இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆல்ரெடி மொபைல் அண்ட் தென் பார்மசூட்டிக்கல் லைக் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உருவாக்குறதுக்கு வி ப்ரொவைடட் இப்போ 10 செக்டார்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். மெடிக்கல் டிவைசஸ், மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபைட் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ப்ரொவைடட் ஃபார் அ ப்ரப்போஸ். ஸோ அதை அலோவ் பண்ணியிருக்கோம். ப்ரொடக்ஷன் பண்ணும்போது வில் ப்ரொவைட் சப்சிடி. சப்சிடி மீன்ஸ் இன்சென்டிவ்ஸ், சரியா? ப்ரொடக்ஷன் லிங்க் சப்சிடி. இப்போது ஸ்டீல் செக்டாருக்கும் சரி, ஸோ ஐ வில் ஷோ த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, சோலார் ஃபோட்டோவோல்டிக் மாடியூல்ஸ், அப்புறம் ஒயிட் குட்ஸ் தட் சச் அஸ் ஏர் கண்டிஷனர்ஸ், எல்இடி, அது மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல். ஸோ ஐ வில் கம் வாட் இட் மீன்ஸ். தென் ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், டெலிகாம், ஃபுட் ப்ராசஸிங் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 1.45 lakh crore எஸ்டிமேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். தென் அவுட்புட் வில் கம், சரியா? ஸோ அது இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதன் மூலமாக இந்தியாவில் ஜாப் க்ரியேஷன் அதிகப்படுத்த முடியும், ஃபாரின் காம்படிஷன் அதிகப்படுத்த முடியும், இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டால் இந்த 10 கீ லைக் ஸ்பெசிஃபிக் செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபாரின் technology will come inside. So artificial intelligence, cutting edge technology will be introduced. Ensure efficiencies, global supply chain satisfy பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். டிஜிட்டல் எக்கானமியை பொறுத்தவரை we having artificial intelligence, internet of things, data localization. ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறது ஹெல்ப் பண்ணும் இந்த செக்டார். தென் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் டு த வேர்ல்டு. லைக் செகண்ட் லார்ஜஸ்ட் லைக் ஸ்டீலுக்கு நான் சொல்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு, எக்ஸ்போர்ட்டரில் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு. நெட் எக்ஸ்போர்ட்டர் இந்த ஃபினிஷ்ட் ஸ்டீல் எடுத்துன்னா ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் என்ன அப்படின்னா ரா ஸ்டீல் கிடையாது, அது கூட something will be added, value added things will be there, which means iron to achieve various properties such as heat resistance, hardness, corrosion resistance. இப்போ நீங்கள் ரயில்வே லைன்ஸில் போட்டிருக்கக்கூடிய ஸ்டீல்ஸ் எல்லாமே வந்து கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ், அப்படின்னா எரோட் ஆகாது எப்போவுமே, கொரோஷன் ஃப்ரீ. ஸோ அதே மாதிரியான ஸ்டீல்ஸ் வந்து ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல்ஸ்னு பேர். ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இன்சென்டிவ்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் இந்தியாவில் அதிகமாக பண்ணுறதுக்கு. தென் செக்யூர் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதுவும் டெலிகாமில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்த போகிறாங்க. அதுக்கான ரீசன் இன்னைக்கு 5G அண்ட் தென் வி ஆர் கோயிங் இன் டு IoT. தென் டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம். இதில் ஃபார்மிங் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்களா? விச் மீன்ஸ் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவில் அதிகப்படுத்தப்படும் போது, அதுக்கும் ப்ரொடக்ஷன் லிங்க் சப்சிடி அதிகமாகும் போது ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வில் இன்க்ரீஸ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வில் இன்க்ரீஸ், பேக்கேஜிங் எக்ஸெட்ரா. ஃபுட் பார்க்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகும் போது ஃபுட் வேஸ்டேஜஸ் கம்மியாகும், டிமாண்ட் வில் இன்க்ரீஸ், அக்ரிகல்ச்சரல் டிமாண்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து ஜாப் கிரியேஷன் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதான் கவர்மெண்ட்டோட கால்குலேஷன். தென் செகண்ட் நியூஸ் வந்து அமெண்ட்மெண்ட் இன் தி FCRA, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இது 2010 இட் வாஸ் நோட்டிஃபைட் அண்ட் தென் லைக் நிறைய வாட்டி சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். 1976 இது ஆக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டவர் 2010 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் நோட்டிஃபிகேஷன்ஸ். அண்ட் தென் 2011 சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு 2020 there is a second notification now. சேஞ்சஸ் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இம்பார்ட்டன்ட். மெயின்லி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அத்தாரிட்டியை ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஃபாரின்லேருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய NGOs பீப்புளுக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் நிறைய மிஸ்பிஹேவிங் இருக்குது. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஃபண்டிங் வந்து அலோவ் கிடையாது. ஸோ அதை தடுக்கிறது. இப்போது வெளிநாட்டோட ஃபண்டிங் இந்தியாவோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, பொலிட்டிக்கல் பீப்புள் லைக் கட்சிகளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வில் ஹேப்பன். பிகாஸ் அவர் லைக் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இஸ் ஃபுல்லி கரப்டட் இன் த சென்ஸ், ஃபுல்னு சொல்ல மாட்டேன், ஆனால் மோஸ்ட்லி லைக் கட்சிகள் எல்லாமே வந்து லைக் கரப்ட் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ பீப்புளுக்கு பணம் கொடுத்து வாக்களிக்கிறது. ஸோ அது இங்கே ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ் இன்வெஸ்டிங் அப்படின்னா இங்கே பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வில் ஹேப்பன். ஸோ அதை ஸ்டேபிலிட்டி பண்ணுறதுக்காக அதை நம்ம தடுத்துருக்கோம். அண்ட் தென் ஏர் ட்ராவல், ஹோட்டல், அகாமடேஷன்ஸ்,
இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக அலோவ் பண்ணப்பட்ட விஷயங்கள். அமெண்ட்மெண்ட் லைக் 2020 என்னென்ன அமெண்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அது மாதிரி இப்போ ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணுற கேட்டகரி, எலெக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம அலோவ் பண்ணுறது கிடையாது. இப்போது ஃபார்மர்ஸ், இண்டிவிஜுவல் பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் லைக் சோஷியல் சர்வீஸ் ரிலேட்டடாக பண்ணுறாங்க அப்படின்னா தே கேன் ஆல்சோ ஹேவ் திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நவ். அதான் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. யூ கேன் சி ஹியர் நார்ம்ஸ், நியூ ரூல்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. நார்ம்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ரிலீஜியஸ் அண்ட் அதர் குரூப்ஸ் who are not directly participating in the political people கிடையாதவங்க, பட் தே ஆர் டூயிங் சம் சர்வீசஸ் வாட் எவர் மைட் பி. ஆனால் பொலிட்டிஷியன்ஸாக அவங்க ஆக்டிங்கில் இல்லை அப்படின்னா தே கேன் ரிசீவ் ஃபண்ட்ஸ் நவ். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு நார்மலாக ஒரு என்ஜிஓ வந்து வெளியிலேருந்து ஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 years தே ஹாவ் டு சர்வைவ் இன் இந்தியா. சர்வீஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை 15 lakhs வரைக்கும் அவங்க சர்வீஸில் அது கலெக்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க சொந்த பணத்தை பண்ணியிருக்கலாம், வாட் எவர் மேபி அவங்க பண்ணியிருக்கணும் அந்த 3 yearsல. ஸோ அந்த இது கேட்டகரி இருந்தால் மட்டும்தான் அதை அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஹவவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எய்டிங் பண்ணக்கூடிய என்ஜிஓஸ், இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு, க்ரீன் எனர்ஜியை டெவலப் பண்ணுறது, க்ரீன் லைக் ஃபாரஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு எல்லாமே எந்தெந்த என்ஜிஓஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுக்குறாங்க ஸ்டேட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். பொலிட்டிக்கல் குரூப்ஸ் நான் இப்போ சொன்னது முன்னாடி கிளாஸ் 5 ஆஃப் ரூல் 3 FCRAல ரிலீஜியனில் இவங்க எல்லாமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஹூ ஆர் பொலிட்டிக்கல் குரூப் ஆக்டிவ் பொலிட்டிக்கல் குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும் இல்லை, நார்மலாக கேஸ்ட் பேஸ்ட், கம்யூனிட்டி பேஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதான் இப்போ வேவ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ரஸ்தா ரக்கோ, ஜெயில் பாரோ, ரயில் ரக்கோ, பந்த், ஹர்த்தால் நடத்துறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பேன் பண்ணப்பட்டிருக்கு. தென் டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன். ஸோ FCRAன்னா என்னன்னு போதும், இந்த ரெகுலேஷன் சேஞ்சஸ் எல்லாம் நார்மல் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ UPSC ஆஸ்பிரண்ட்ஸ் ஹாவ் டு நோ த டீட்டெயில்ஸ், தெரியணும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இன்டர்வியூ பேனல்ஸில் கேட்கலாம், மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கும்போது யூ ஹாவ் டு மென்ஷன் தீஸ் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ்னால இந்தியாவில் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடக்காமல் இருக்கிறது, வாட் ஆர் த மெஷர்ஸ் வி ஹவ் டேக்கன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா இதெல்லாம் எழுதணும். அதனால் தெரியக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் UPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில் தே ஒன்ட் கோ ஃபார் தி பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லாம் போக மாட்டாங்க. ஸோ அதோட கோர் ஐடியா என்னன்றது தான் உங்களுக்கு தெரியணும், FCRோட கோர் ஐடியா. தென் தேர்ட் வந்து டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன், COVID-19 அண்ட் லேபர் மார்க்கெட் அப்படின்ற ஆர்டிக்கிள். ஸோ எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியில் வந்த நியூஸ் இது. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள். ஸோ இன்றைக்கி இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டே வந்து 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கேட்டகரியில் இருக்கும். First industrial revolution category you people know, that is water and steam, electric. Then in the second industrial revolution on electricity, so we got electricity, internal combustion engines, airplanes, telephones, cars, radios, etc. and the second industrial revolution. Third one the automation, that is IT sector, software industries, so electronics, etc. Then fourth one இன்னைக்கு இருக்கக்கூடியது, that is IoT, artificial intelligence, robotics we are using a lot. அந்த ரெவல்யூஷனில் தான் நம்ம இருக்கோம். இந்த ரெவல்யூஷனில் இப்போ COVID-19 வந்து என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்கு, லேபர் மார்க்கெட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண இந்த 4th ரெவல்யூஷன் வந்து பண்ண இருக்குது அப்படின்றத we are going to see. ஸோ இப்போது இன்றைக்கி 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து நிறைய லேபர் மார்க்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ கார் கம்பெனிஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி லேபர்ஸ் தான் எல்லாம் அசம்பிளிங் எல்லாம் பண்ணுறது, இன்றைக்கி ரோபோட்ஸ் அதிகமாக பயன்படுத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர் யூஸ்ட் மானிட்டரிங் பர்பஸ். பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா CNC மிஷின்ஸ், கோடிங் எல்லாம் முன்னாடி பண்ணாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண அப்படின்னா இப்போ ஒரு பேக்கேஜ் வந்து இப்போ நார்மலாக இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறா, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒரு பேக்கேஜ், இப்போ ஃபுட் ப்ராசஸிங்னா தெரியும்ல, பேக்கெட்ஸாக ஃபுட்டை வந்து பேக்கேஜ் பண்ணுவாங்க. அப்போ அதில் ஒரு பேக்கேஜ் வந்து க்ளோஸ் பண்ணப்படலை அப்படின்னா அந்த மிஷின்ஸ் வந்து முன்னாடி ஸ்டாப் ஆகும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா CNC கோடிங் ப்ரோக்ராம் முன்னாடி பண்ணது அப்படின்னா அந்த லைக் கன்வேயர் பெல்ட்டில் அது போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பேக்கெட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகலை, அடைக்கப்படலை அப்படின்னா அது ஸ்டாப் ஆகும், CNC வந்து ஸ்டாப் ஆகும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தும் போது அந்த பாக்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகும், கன்வேயர் பெல்ட் வில் கண்டினியூ. அதான் பெனிஃபிட். அது மாதிரி ரோபோட்டிக்ஸ் பயன்படுத்துகிறோம்ல, ஸோ அதனால் மொத்த ப்ராசஸும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அதை போய் எடுத்து போடுறதுக்கு பதிலாக அதே ரிஜெக்ட் பண்ணிக்கும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ்.
அது மட்டும் இல்லை, இது நிறைய இருக்குது. ரொபோட்டிக்ஸில் நான் இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். உங்களுக்கு கார் இண்டஸ்ட்ரியில் பெனிஃபிட் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமைசேஷன், இன்றைக்கி லேபர்ஸை வந்து கம்மி பண்ணிக்க முடியும். எப்போவுமே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வில் இம்பேக்ட் த லேபர்ஸ். அது ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் நிறைய லேபர்ஸ் இருந்திருப்பாங்க, பிகாஸ் எவ்ரி திங் இஸ் மேட் பை ஹேண்ட்ஸ். செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் போகும்போது இன்ஜின்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய சிஸ்டம் வருது, கார் ஆட்டோமைசேஷன் தேர்டில் வருது. அப்போ கண்டிப்பாக லேபர் மார்க்கெட் பாதிக்கப்படும், அது உண்மை தான். ஆனால் லேபர் மார்க்கெட் கரெக்டாக பாதிக்கப்படுதா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் மை ஒப்பீனியன் ப்ளஸ் லைக் எக்கனாமிஸ்ட் பீப்புளோட ஒப்பீனியன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இட் வில் டிமாண்ட் ஹியூஜ் லேபர் மார்க்கெட். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு அப்படின்னா கார் டிரைவர்ஸ் லைக் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது. ஆட்டோமேட்டிக் கார்ஸ், ஆட்டோமேட்டிக் இன் த சென்ஸ் டிரைவர்லெஸ் கார்ஸ், அப்படி வரும்போது கார். ஸோ வேறு ஒரு இடத்துல டிமாண்ட் வில் இன்க்ரீஸ், ஹியூஜ் ஸ்பேஸ் வில் பி தேர். ஸோ அது இப்போ டெலிகாம் கம்பெனிஸ் வர்றதுக்கு முன்னாடி டெலிஃபோன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு இம்பேக்டை உருவாக்கும் அப்படின்னாங்க. முன்னாடி பேங்க்ஸ்லாம் தே யூஸ் டு ரைட் எவ்ரி திங். இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஹெல்பிங் எஃபிஷியன்சி, ப்ராசஸிங் எல்லாம் ரொம்ப எஃபிஷியன்சி அதிகமாக டிமாண்ட் இஸ் இன்க்ரீஸிங் ஃபார் ஜாப். பல செக்டர்ஸில் ஜாப் உருவாகுது. 1950 இந்த ஜாப் டிமாண்ட் இன்றைக்கி பல 1000 மடங்கு அதிகமாக இருக்குது, பல 1000 மடங்கு. சரியா? ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் பர்சன்டேஜ். தென் அவுட் கோயிங் சேஞ்சஸ் இன் த லேபர் மார்க்கெட். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, இப்போது ஐஎல்ஓவோட கணிப்புப்படியும் கோவிட்-19 நிறைய பாதிப்புகள் இருக்குது. இட்ஸ் அ குட் திங். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்துகிற மூலமாக இன்றைக்கி கம்பெனிஸில் அதிகமான எம்ப்ளாயிஸ் வரலைன்னாலும் கம்பெனி கேன் ஆப்ரேட், அது ஒரு பெனிஃபிட். ஆனால் லேபர் மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இம்பேக்ட் ஆஃப் த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மெயின்லி ப்ராசஸ் ஆஃப் ஆட்டோமைசேஷன் அதிகமாகும். நிறைய கம்பெனிஸ் வந்து ஆட்டோமைசேஷன் கேட்டகரியில் போவாங்க எம்ப்ளாயிஸை குறைக்கிறதுக்கு. ஸோ அது ஒரு இம்பேக்ட்னு சொல்லப்படுது. அப்புறம் சோஷியல் போலரைசேஷன், படித்தவங்களுக்கும் இல்லைன்னா அர்பன் பீப்புளுக்கு தான் இந்த ஜாப் வந்து அதிகமாக லைக் பெனிஃபிட் ஆகும். லைக் சோஷியல் டிஸ்பேரிட்டி, ரூரல் பீப்புள் ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இன்னும் ரிஜெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்ல. சோஷியல் டிஸ்பேரிட்டி வில் ஹேப்பன். இன்கம்லேயும் சரி, அது மாதிரி சேஞ்ச் இன் ஒர்க் கல்ச்சர். இப்போ நீங்கள் எல்லாமே லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டகரி போயிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ இதெல்லாமே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ லைக் பெனிஃபிட்டும் இருக்குது. லைக் உமன் எம்பவர்மெண்ட் வில் ஹேப்பன், உமன் கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இட் செல்ஃப். ஸோ அது ஒரு பெனிஃபிட்னு சொல்லப்படலாம். அப்புறம் போஸ்ட் லேபர் சொசைட்டி வில் சேஞ்ச். இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஷன் லைக் எம்ப்ளாயரும் இன் காண்டாக்டில் இருப்பாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் எடுத்துனா காண்டாக்டே இருக்காது. அப்போ எல்லாருமே என்னென்னா இண்டிவிஜுவல் கேட்டகரியில் போயிடுவாங்க. தே ஓன்ட் மெர்ஜ் வித் த சொசைட்டி. இப்போ லைக் யூ ஓன்ட் கெட் காண்டாக்ட், பீப்புள் வில் கெட் காண்டாக்ட்லெஸ். எல்லாம் மிஷின்ஸ் கூடயே டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் யூ வில் டூ இன் ஆன்லைன். லைக் கம்பெனிக்கு நீங்கள் போக மாட்டீங்க, யூ ஓன்ட் கெட் சோஷியலைசேஷன். நீங்கள் வெளியில் போக மாட்டீங்க, யூ ஓன்ட் கெட் சோஷியல் அட்ராக்ஷன்ஸ். ஸோ டிஸ்கஷன்ஸ் இருக்காது. ஸோ இட் வில் இன்க்ரீஸ் தி சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் இருக்குது. பட் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சேஞ்ச் இன் த சொசைட்டி கேட்டகரியில். தென் வே ஃபார்வர்டில் என்னென்னா பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் அது இது ஆரம்பிக்கும் போது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, மெயின்லி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கிற ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரியேஷன் இருக்கும். அது மாதிரி ஐஓடி திங்ஸ். அதனால் டிமாண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ், ஆட்டோமேட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டிமாண்ட். லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐஓடி கேட்டகரியில் நிறைய டிவைசஸ் வந்து டிமாண்ட் இருக்கும். ஸோ அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக உருவாகும். அப்போ ஜாப் வந்து அதிகமாக உருவாகும் தானே. ஸோ அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நெசசிட்டி ஆஃப் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். ஸோ அது உருவாகும். அப்புறம் இன்றைக்கி நம்ம யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்ற கேட்டகரி, இப்போ எல்லாருக்குமே நம்ம ஜாப் கொடுக்க முடியாது. அப்படின்றப்போ நிறைய நாடுகளில் யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்ற ஒரு கேட்டகரி எல்லாருக்குமே ஒரு விதமான இன்சென்டிவ் மந்த்லி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா நாடு வந்து பெனிஃபிட் ஆகுது. எல்லாருக்குமே ஜாப் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து வேறு விதமான ஜாபை கன்சல்ட் பண்ண வி வில் கிவ் சம் சப்போர்ட். அவங்க பேசிக் பாவர்ட்டியில் போகாமல் இருக்கிற வி வில் கிவ் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பேசிக் இன்கம் கொடுக்கணும். அப்போ தே கேன் சர்வைவ். பேசிக் இன்கம் இருக்கும். தே கேன் டூ அக்ரிகல்ச்சர் ஆர் எனி அதர் ஜாப்ஸ். அவங்களுக்கு தெரிஞ்ச ஜாபை செல்ஃப் ரிலையண்டாக மாற முடியும். அதுவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கன்க்ளூஷனில் அதான் சொல்கிறாங்க. தென் தேர்ட் வந்து ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் தேர்ட் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதில் மெயினாக என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் சொல்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ். ஸோ லைக் நிறைய பேர் ஜாப் லாஸ் ஆகிருக்காங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கான பிஎஃப் பே பண்ணுறது,
அவங்க அடுத்த ஜாபுக்குள்ளே என்ரோல் ஆகிறது வரைக்கும். அது மாதிரி 15,000க்கு பெர் மந்த் கீழே சேலரி வாங்குறவங்க அந்த 2 months மார்ச்லேருந்து 30 வரைக்கும் அவங்க ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எடுக்கிற வரைக்கும் தே வில் பே. அதான் அது மேலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஃபார்ம்ஸ் லைக் இன்ஃபோசிஸ் மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் 50க்கு மேலே, இன்ஃபோசிஸ் மட்டும் இல்லை, நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், அதர் கம்பெனிஸ் டூ, 50 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் யாரெல்லாம் ஜாப் அவைல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி ஜாப்ல இருந்து வெளியில் வந்து இந்த அவைல் கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா 15,000க்கு கீழே, அவங்களுக்கான ஜாப்ஸ் வந்து கொடுக்கப்படும். அட்லீஸ்ட் 5 பீப்புளுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் வந்து கொடுக்கணும். 50 மேலே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மேண்டேட்ரியாக ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்து வெளியில் வந்தவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி ஃபார்மர்ஸுக்கு வந்து சப்சிடிஸ் கொடுக்க போகிறாங்க, ஃபெர்டிலைசர் சப்சிடிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது இன்னும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஜாபை க்ரியேட் பண்ணும், ட்ரிவன். அப்புறம் லைக் 10,000 crore ஆல்ரெடி பிஎம் கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார் தி மன்ரேகா ஸ்கீம் அஸ் வெல் அஸ் கிராம் சடாக் யோஜனா. இது ரூரல் ரோட்ஸ் அதிகப்படுத்தும். ப்ளஸ் எம்ஜி நரேகா ஸ்கீமில் பொறுத்த வரைக்கும் இட் வில் கிரியேட் தி வாட்டர் லைக் கன்சர்வேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி ரோட்ஸ் வந்து க்ளீன் லைக் ஸ்வச் பாரத் அபியானுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இட்ஸ் அபவுட் அது மட்டும் இல்லை, பீப்புள் ரூரலில் இன்றைக்கி நிறைய பேர் சொந்த ஊர்களுக்கு இடம்பெயர்ந்துருக்காங்க வேலை செஞ்ச இடத்துலேருந்து. ஸோ அவங்களுக்கு செல்ஃப் ரிலையண்டாக மாறுறதுக்கு அவங்களோட லைக் ஜாபுக்கு லைக் இல்லைன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய டைம் பீரியடில் அவங்க பாவர்ட்டியில் போகாமல் இருக்குது, இது ஹெல்ப் பண்ணும். தென் சேலரிட் அண்ட் டேக்ஸ் பேயர்ஸுக்கு 2 crore வரைக்கும் இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா இன்கம் டேக்ஸில் கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டகரியில் ஆல்ரெடி 8,000 crore வந்து பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணது லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் இப்போ 18,000 crore வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை லைக் 78 lakh நியூ ஜாப்ஸ் வில் பி கிரியேட்டட் இந்த கேட்டகரி வரும்போது. அது மட்டும் இல்லை மெட்ரிக் ஸ்டீல் டிமாண்டை வந்து 25 lakh மெட்ரிக் டன்ல இருந்து இப்போது 20 மெட்ரிக் டன்ஸ் இருக்குது, 20 or 22 இருக்கும்னு நினைக்கிறேன், அது 25 க்ரியேட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை 131 lakh மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் சிமெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து டிமாண்ட் அதிகப்படுத்த போகிறாங்க. அதன் மூலமாக ஜாப் கிரியேஷன் அதிகமாகும். இது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது, ஸோ ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு இது கொடுக்குறாங்க அப்படின்னா தே வில் கன்ஸ்ட்ரக்ட் ஹோம். இப்போ ஹோம் ஸோ இதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணும்போது டிமாண்ட் ஆஃப் த கோர் செக்டார்ஸ், ஸ்டீல் டிமாண்ட் இருக்கும், அது மாதிரி சிமெண்ட் டிமாண்ட் இருக்கும், அது மாதிரி எம்ப்ளாயோட டிமாண்ட்ஸ் இருக்கும். இதான் அது மாதிரி 6,000 crore வந்து நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 40,000 crore கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, இப்போ 6,000 எக்ஸ்ட்ரா பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்றது இட்ஸ் அ ப்ரைவேட்லி ஓன்ட், இட்ஸ் நாட் அபவுட் 49% ஸ்டேக் தான் கவர்மெண்ட் கிட்டே இருக்கும், மீதி 51% வித் தி லைக் ப்ரைவேட் இன் த சென்ஸ் அதர் கண்ட்ரியோட சொவேரியன் வெல்த் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணப்படுது. அப்போ கிட்டத்தட்ட 1.1 lakh crore வந்து அதிகப்படுத்த போகிறாங்க 2025 அதோட மொத்த லைக் கார்பஸ் அமௌண்ட். இப்போ 40,000ன்றது அதில் பாதி இவங்க பண்ணியிருக்காங்க, நான் 40 பண்ணாங்கன்னு சொன்னேன், 40ல் கவர்மெண்ட் வந்து பாதி பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இப்போ 6,000 பண்ண போகிறாங்க. மீதி 20,000 பண்ணதெல்லாம் யாருன்னா வெளிநாட்டு கண்ட்ரி வெளிநாடுகள் இந்த சென்ஸ் இப்போ UAE பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. அப்புறம் 10,020 crore ஆஃப் கேபிட்டல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கு அதிகமாக பண்ண போகிறாங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ்ட் செக்டாருக்கு லோன் கொடுக்குறது, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி, அது MSME செக்டார்ஸுக்கு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க லோன் கொடுக்குறது. அது மட்டும் இல்லை ஹெல்த் செக்டார் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்க நம்புகிறாங்க ஸோ வி கேன் ட்ரிவன் தி ஜாப் அண்ட் த டிமாண்ட் அதிகப்படுத்த முடியும் அப்படின்றது. தென் ஃபோர்த் வந்து ஸ்பீஷீஸ் இன் நியூஸ், தட் இஸ் ரோனிக்ஸ்லஸ் அப்படின்ற ஃப்ராக். அவங்க அந்த ஃபேமிலியில் உள்ள ஃப்ராக் கேட்டகரியில் ஒரு நியூ ஜெனஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதான் இந்த லைக் ட்ரீ ஃப்ராக்னு பேர், அந்த மாதிரில இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராக். இது வந்து 2 to 3 centimeters வரைக்கும், இதுக்கு மேலே ப்ரௌன் கலர், அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், அப்புறம் டாட் பபிள்ஸ் வில் பி தேர். அப்புறம் லைக் இதோட யூனிக் கேட்டகரி என்ன அப்படின்னா எக்லே பண்ணும், அது மாதிரி ஃபீமேல் வந்து கேட்ச், அது எக்ஸில் இருந்து டேட்போல்ஸ் வெளியில் வரைக்கும் அந்த கேட்ச்லிங்ஸ் மேலே இருக்கும், அந்த எக் மேலே அது வந்து லைக் மற்ற நீங்கள் பறவைகளெல்லாம் பண்ணோம் இல்லையா, அது வெளியில் வர வரைக்கும் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக அது உட்காந்துட்டு இருக்கும். இது மற்ற ஃப்ராக்ஸை விட இது டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஒரு விதமான ஒரு லைக் கெமிக்கல்ஸும் அதை எக் மேலே அது போடுது அப்படின்னு சொல்லப்படுது. யூ கேன் see here.
So that is not important. Yeah. Unique feature. So during the first 3 days after the egg laying, the female sits over the egg and produces gelatinous secretion. அதை அந்த எக் மேலே அது விட்டுரும். அதனால் அது எக் வந்து மற்ற இன்செக்ட்ஸ் இதெல்லாம் அதை அட்டாக் பண்ணுறதுலேருந்து பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லை, அது வந்து ரொட்டேட் பண்ணி விடும் எக் மேலே ஃபுல்லாக படுறது மாதிரி. ஸோ அது மூலம் எக் வந்து மாய்ஸ்டராக இருக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லை, இன்செக்ட்ஸ் ப்ரெடேஷன்லேருந்து அது பாதுகாக்கப்படும். ஸோ தீஸ் ஆர் த யூனிக் ஃபீச்சர்ஸ் அபவுட் திஸ் ஃப்ராக். சரியா? இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் இந்தியாவில், மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். தென் ப்ராஜெக்ட் 75ல் 75I பேர். 75Iன்றது சப்மரைன்ஸ், 6 சப்மரைன்ஸ், ஸ்கார்பியன்ஸ் கேட்டகரி டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்ஸை உருவாக்குறதுக்கான ப்ராஜெக்ட் தான் இது. கார்கில் வாருக்கு அப்புறம் இது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. 75 அப்படின்ற, இப்போ 75 இந்தியா அப்படின்ற ப்ராஜெக்ட், அப்படின்ற ப்ராஜெக்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து பண்ணுறோம். வகீர் அப்படின்ற லைக் ஸ்கார்பியன் அந்த கால்வாரி கிளாஸ் சப்மரைன்ஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் 75I அப்படின்ற கேட்டகரியில். அதில் ஒரு 6 பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம லைக் டார்கெட் வச்சுருக்கோம். அதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3 நம்ம இது 3ர்டுன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அதை ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ இது 3rd வகீர் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இது ரஷ்யாவோட சாண்ட்ஃபிஷ்ஷோட நேம். ஆல்ரெடி நம்ம ஏன் இது ரஷ்யாவோட பேர் வச்சோம் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்கள்ட்டேருந்து நம்ம ஒன்று வாங்கியிருந்தோம், கமிஷனிங் பண்ணியிருந்தோம். அது எக்ஸ் ரஷ்யா, அது 1973ல். அப்புறம் அது டீகமிஷனிங்னா அதோட டைம் முடிஞ்சிருச்சு. டீகமிஷனிங் பண்ணப்பட்டு 2001ல். அதுக்கு பிறகு இதுக்கு அந்த நேமை வச்சுருக்கோம். ஸோ இட் கேன் பி நேம்டு. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ தென் டெக்னிக்கல் ரெசெஷன் அப்படின்ற வேர்ட், இப்போ ஆர்பிஐயோட ரீசன்ட் ப்ரொஜெக்ஷன், த கான்ட்ராக்ஷன் வில் ஹேப்பன். தொடர்ந்து 2 குவார்ட்டர்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன், சிங்கிள் குவார்ட்டர் அப்படின்னா லாஸ்ட் குவார்ட்டர்லேருந்து இந்த குவார்ட்டர் வந்து லைக் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னாலே ரெசெஷனுக்குள்ளே, செகண்ட் குவார்ட்டரில் நம்ம போகிறோன்னாலே ரெசெஷன். தொடர்ந்து அது கண்டினியூ ஆகுது அப்படின்னா அதோட டெக்னிக்கல் ரெசெஷன் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அதோட டேட்டாஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தென் இட் வில் கண்டினியூ ஃபார் another Q2 அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் டெக்னிக்கல் ரெசெஷன் இஸ் கண்டினியூங் அப்படின்றத கணிக்கணும். ரெசெஷன்ன்றது கண்டினியூஸாக 2 குவார்ட்டர், லைக் அது ஒரு 2 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா அடுத்து கண்டினியூ ஆகுது, 1 இயருக்கு மேலே இருக்குது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் டிப்ரெஷன். ஸோ 1930ல் நம்ம டிப்ரெஷன் போயிருக்கோம். ஸோ அதுக்கான நிலைமைகளுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. ஸோ வி வில் பவுன்ஸ் பேக் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ரெசெஷனரி எக்ஸ்பான்ஷனரி அப்படின்னா ஜிடிபி வந்து போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் அதிகமாகிறது. சரியா? another குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது போய் எக்ஸ்பான்ஷனரி. ரெசெஷன்ன்றது போன குவார்ட்டரை விட நீங்கள் இந்த குவார்ட்டர் கம்மியாகிறது. 2 குவார்ட்டர்ஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா டெக்னிக்கல் ஃபால்ட், தட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் வில் கண்டினியூ, த ரெசெஷன் வில் லீட் அப்படின்றப்போ இட் வில் பி கன்சிடர்ஸ் அ டெக்னிக்கல் ரெசெஷன் அப்படின்னு பேர். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பெண்டிங்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மண்டே வி வில் கவர் த பெண்டிங் டாபிக்ஸ் டூ. நாளைக்கு உள்ளதும் லைக் சண்டே உள்ளதும் சேர்த்து மண்டே வி வில் கவர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்ஸ் a lot for joining with us.